வணக்கம் நண்பர்களே. விக்ரமாதித்தன் கதைகள் தொடரின் 6வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த அத்தியாயத்தில் விக்ரமாதித்தன் இந்திரலோகத்தில் நடனப் போட்டியில் ஊர்வசி மற்றும் ரம்பைக்கு இடையே நியாயமான தீர்ப்பு வழங்கி அதிசய சிம்மாசனத்தை பெற்றதை நாம் பார்த்தோம். அத்தியாயம் 6. நாடு 6 மாதம் காடு 6 மாதம். ஆளத் தொடங்கிய கதை அப்பால் விக்ரமாதித்தன் நவரத்தின சிம்மாசனத்தை தன் கொலுக்கூடத்திலே ஸ்தாபித்துவிட்டு இந்திரலோகம் போய் வந்த கதையை ஆதியுடந்தமாக தெரிவித்தான். அப்போது மதிமந்திரியான பட்டி, அரசே, ஏறின சிம்மாசனம் இறங்காமல் 1000 வருடம் அரசாள வரம் பெற்று வந்தீர்கள். 1000 வருஷம் ஆயுள் பெற்று வந்தீர்கள். எனக்கும் அம்மாதிரி வரம் பெற்று வந்தீர்களா என்று கேட்டான். அதைக் கேட்ட அரசன், பட்டி, உன்னை நான் மறந்து விட்டேனே என்று சொல்லி மிகவும் வருந்தினான். கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு பட்டி, 2000 வருஷங்கள் வாழும்படியான வரம் பெற வேண்டுமென நினைத்து 32 ஆயுதங்களையும் தரித்து இரவு 10 நாழிகைக்கு மேல் குலதெய்வமான பத்திரகாளி அம்மன் கோவிலுக்குச் சென்றான். அவன் சென்ற சமயம் தேவி நகர் ஊர்வலம் சென்றிருந்தாள். ஆகவே அவள் சந்நிதானத்தில் தோத்திரம் செய்து கொண்டு நின்றான். அப்போது பத்திரகாளி திரும்பி வந்து அவனைப் பார்த்து, பட்டி, இந்த அர்த்த ராத்திரியில் இங்கு வந்ததன் நோக்கமென்ன? சொல் என்று கேட்டாள். பட்டி அவள் பாதங்களில் விழுந்து வணங்கி, தேவி, என் சகோதரன் விக்ரமாதித்தன் தேவலோகம் சென்று வரும்போது இந்திரனிடம் 1000 வருடம் அரசாட்சி செய்ய வரம் பெற்று வந்துள்ளான். அடியேன் தங்களைத் தவிர வேறு யாரையும் சரணடைந்ததில்லை. ஆகவே என் மீது கருணை கொண்டு எனக்கு 2000 வருடம் ஜீவித்திருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். பட்டி, நீ கேட்கும் வரம் கைகூட வேண்டுமென்றால் சக்கரவர்த்தி விக்ரமாதித்தனின் தலையை அறுத்து இப்பீடத்தின் முன்னே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்றாள் பத்திரகாளியம்மன். உடனே பட்டி அரண்மனைக்குத் திரும்பி அரசனின் சயன அறைக்குச் சென்றான். சப்ரமஞ்சத்திலே அன்றைய முறைக்காரியான பத்தினி மந்தாக்கினியுடன் சல்லாபித்திருந்துவிட்டு மற்ற மனைவியர்களெல்லாம் சூழ்ந்து சயனித்திருக்க, தூங்கா விளக்குகளெல்லாம் எரிந்து கொண்டிருக்க விக்ரமாதித்தன் நித்திரையிலாழ்ந்திருந்தான். பட்டி அரசனை எழுப்பி சைகை செய்து வெளியே வரும்படி அழைத்தான். பட்டி, இந்நேரத்தில் இங்கு என்ன காரணம் பற்றி வந்தாய் என்று விக்ரமாதித்தன் கேட்கவே, பட்டி, அரசே, ஒரு காரியத்துக்காக உமது சிரம் தேவைப்படுகிறது என்று சொன்னான். ரொம்ப சந்தோஷம், பட்டி, எடுத்துச் செல் என்று தரையிலே அரசன் படுத்துக் கொண்டான். பட்டியும் அரசன் தலையை அறுத்து எடுத்து தேவியின் பலிபீடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்போது பத்திரகாளியம்மனும் மனம் மகிழ்ந்து அவன் விரும்பிக் கேட்ட 2000 ஆண்டு ஆயுளையும் மற்றும் அநேக மகிமைகளையும் அவனுக்கு அளித்தாள். அந்தச் சமயத்தில் பட்டி கலீரென்று சிரித்தான். அவன் நகைத்ததற்கு காரணத்தை பத்திரகாளியம்மன் கேட்டபோது பட்டி பின்வருமாறு தெரிவித்தான். தேவி, எங்கள் அரசன் விக்ரமாதித்தனுக்கு இந்திராதி தேவர்கள் 1000 வருடம் மேன்மையாக ஆட்சி புரியும்படி வரம் அளித்து 1 மாதங்கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக அந்த மன்னனின் சிரசு என் கையால் அறுபட்டு இதோ உன் பலிபீடத்திலே போடப்பட்டிருக்கிறது. தேவாதி தேவர்களின் வரமே இந்தக் கதியானால் நீ கொடுத்த வரம் எப்படி நிலைக்கும் என்பதை எண்ணித்தான் சிரித்தேன் என்றான் பட்டி. பட்டி, பயப்படாதே, என் வார்த்தைக்கு பங்கம் ஏதும் வராது. இன்னும் உனக்குத் தேவையான வரம் இருந்தால் கேள், தட்டாமல் தருகிறேன் என்று பத்திரகாளி சொல்லவே, தாயே, இதோ சிரம் துண்டிக்கப்பட்டு கிடக்கும் விக்ரமாதித்தனை எழுப்பிக் கொடுத்தீர்களானால் தாங்கள் அளித்த வரம் உண்மைதானென்பதை அடியேனால் நம்ப முடியும் என்று வினயத்தோடு பட்டி தெரிவித்தான். உடனே தேவியும் திருப்தியுற்றவளாய் எலுமிச்சம்பழமும் கும்பதிர்த்தமும் திருநீற்றுடன் கொடுத்து தலையை எடுத்துச் சென்று உடலிலே பொருத்தி கும்பதிர்த்தத்தை தெளித்து திருநீற்றைத் தடவினால் அரசன் உயிர் பெற்றெழுவான் என்று தெரிவித்தாள். அவ்விதமே பட்டி உயிர் பெற்றெழச் செய்தபோது தன் சாமர்த்தியத்தினால் அம்மனிடமிருந்து 2000 வருடம் ஆயுளைப் பெற்று வந்த பட்டியைக் கண்டு அரசன் சொன்னான். பட்டி, தேவர்கள் எனக்கு கொடுத்த ஆயுளோ 1000 வருஷங்கள்தான்.
ஆனால் நீயோ நம் பத்திரகாளியம்னை திருப்தி செய்து 2000 வருஷங்கள் ஆயுள் பெற்று வந்துள்ளாய். நாமிருவரும் சம ஆயுளுடன் வாழ இப்போதும் வழியில்லாமல் போய்விட்டதே. இதற்கு என்ன யோசனை செய்வது, பட்டி? என்று விக்ரமாதித்தன் குழம்பினான். அரசே, வருந்தாதீர்கள். உமக்கு மேலும் 1000 வருஷங்களை நீட்டி விடுகிறேன். ஏறிய சிம்மாசனத்திலிருந்து இறங்காமல் 1000 வருடம் ஆட்சி புரியும்படி தானே தேவர்கள் வரம் அருளினார்கள். தாங்கள் நாட்டிலே சிம்மாசனத்தில் ஏறி 6 மாதங்கள் ஆட்சி புரியலாம். பிற்பாடு 6 மாதங்களைக் காடுகளில் சஞ்சரித்து பொழுதைக் கழிக்கலாம். அவ்விதம் பார்த்தால் தேவர்கள் குறிப்பிட்ட கெடு முடிவடையும் சமயம் தங்களுக்கு ஆயுள் 2000 ஆகிவிடும் என்று யுக்தி கூறினான் பட்டி. பட்டியின் புத்திசாமர்த்தியத்தைக் கண்ட விக்ரமாதித்தன் அவனை பலவாறாக கொண்டாடினான். அவனும் பட்டியும் இணை பிரியாதவர்களாக, ஒருவர் மீது ஒருவர் அதிக மதிப்புள்ளவர்களாக காடாறு மாதமும் நாடாறு மாதமுமாக வாழ்ந்து வர நிச்சயித்து பராக்கிரமத்துடன் விளங்கினார்கள். பிறகு ஒரு நல்ல நாளில் புரோகிதர்களால் குறிக்கப்பட்ட சுப முகூர்த்தத்தில் விக்ரமாதித்த மகாராஜன் அதிசய சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து நெறி தவறாது ராஜ்ய பாரம் செய்யத் தொடங்கினான். விக்ரமாதித்தனின் பூர்வீக கதையைச் சொல்லிவிட்டேன். போஜ மகாராஜனே, விக்ரமாதித்த ராஜனைப் போன்று ஞானமும் வல்லமையும் உமக்கு இருந்தாலன்றோ இந்த அதிசய சிம்மாசனத்தில் நீர் ஏறலாம் என்று முதற்படிக்கு காவலாக இருந்த வினோதரஞ்சித பதுமை கதையை முடித்து மெளனமாகிவிட்டது. சூரியனும் அஸ்தமித்தது. போஜ மகாராஜனும் நீதிவாக்கிய மந்திரியும் திகைப்பு நீங்கி உணர்வு பெற்று நேரத்தை பார்த்தார்கள். சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து கொள்ள நிச்சயித்த முகூர்த்தம் கடந்து வெகுநேரமாகிவிட்டதை போஜராஜன் உணர்ந்தான். சுபவேளை தவறிவிடவே சிம்மாசனத்தின் மேலே ஏற விரும்பாமல் கீழே இறங்கி அந்த புறத்திற்குள் சென்று சப்ரமஞ்சத்தில் சயனித்துக் கொண்டான். தொடரும்.